அன்புள்ள அப்பா எபிசோடு 13. பூபாலன் தனது ஒட்டுமொத்த கோபத்தையும் ராமு மீது காட்ட, ராமுவோ, சார் நான் நல்லா தான் சார் இப்போ விளையாடிட்டுருக்கேன், என்ன குறை வச்சுட்டேன் என்று கேட்க, நீ குறை வைக்கலடா, உன்னை சுற்றி இருக்க எல்லா பிளேயரும் வந்து குறை இருக்கிறாங்கடா, நீ ஒருத்தவங்க மட்டும் எல்லா இடத்துலையும் போய் நின்று விளையாடிட முடியுமா என்று பூபாலன் கேட்க, அதற்கு சரிங்க சார் என்று கூற, இனியிலேருந்து உனக்கு கடைசி 2 நாள் சான்ஸு, விஜய் கூட்டிகிட்டு வர டீமில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மேட்ச் நடக்கும், நீ வந்து அந்த மேட்ச்சில் கலந்துக்கலனா இதுக்கப்புறம் இந்த டீம்லேருந்து உன்னை நான் தூக்கிடுவேன், இதுக்கப்புறம் டீமுக்கு வந்து வேறு ஆளை போட்டு இது வர லீகில் வந்து பார்த்தோன்னா அந்த டீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த கப்புக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன், இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் நான் இந்த பசங்களை வச்சு இன்னொரு கப்பு அடிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேனா என்று கூற, அந்த அடுத்த வர லீக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டங்கிறது வந்து உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்று பூபாலன் கூற, அதற்கு ராமுவோ சரிங்க சார் என்று தலையை ஆட்டியவாறே, சரி ஓகே நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்று கூறிவிட்டு அனைவரையும் அங்கே அனுப்பி வைத்தார். சிறிது நேரத்துக்கு முன்பு, சார் இப்படி தான் சார் எல்லா நாளும் நடந்துகிட்ருக்கு, விஜய் என்கிட்ட வந்து எத்தனையோ முறை புலம்பியிருக்கான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து ராமு மேலே இருக்க நம்பிக்கையால் வந்து விட்டுட்டு போயிடுறீங்க, இந்த கடந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து வாலிபால் டீமில் வந்து ஆடாக வந்திருக்காங்க, ஆனால் யாருமே வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்கள் வந்து லீட் பண்ணுறதுனால தான் வந்து பசங்க வந்து நிறைய பேர் வந்து இன்வால்மெண்ட்டோடு வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் வந்து ராமுவும் மற்ற பசங்களும் சேர்ந்து பண்ணுறதுனால காரியத்தினால வந்து அந்த பசங்க யாருமே வந்து ஜாயின் பண்ணலை, ஆனால் இத்தனை வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட கவனிக்கலையா சார் என்று ஆஷா கேட்க, அதற்கு பூபாலனும் யார்மா நீ இங்கே என்ன பண்ணுற என்று கேட்க, சார் நான் விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கேட்க, விஜயை பற்றி எனக்கு சரியாக தெரியாதுமா என்று அதை கூற, ஆமாம் சார் நீங்கள் தானே கோச்சு, நீங்கள் தான் சார் கோர்ட்டில் நின்று ட்ரெயின் பண்ணணும், ஏதோ ஒரு பையனை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அவன் யார் தெரியுமா சார் என்று கூற வந்து பாதியில் நிறுத்திவிட்டு, ஒரு ட்ரெயினராக இருந்து நீங்கள் தான் சார் மக்களை வந்து வழிநடத்தி போனோம், ஒரு பையன்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனீங்க, இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, விஜய் எவ்வளோ பெரிய டேலண்டான பர்சன் தெரியுமா, அவனை வந்து நீங்கள் தண்ணி கேன் வந்து தூக்கிட்டு வரத்துக்கு மட்டுமே வந்து இவனுங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்கானுங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து கேட்கவே இல்லையா சார் என்று கேட்க, அப்போது தான் தான் செய்த தவறை உணர்ந்த பூபாலன், சரிம்மா நான் வந்து இந்த விஷயத்தை இத்தனை நாளாக கவனிக்கவே இல்லைம்மா, புதுசாக பசங்க வருவானுங்க, ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அவனுங்க யாருமே வரமாட்டானுங்க, விஜய் மாதிரி யாரும் வந்து தொடர்ந்து 2-3 வாரமாக வந்ததே இல்லை, வந்திருந்தா எனக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருக்கும், ஆனால் இப்போ வந்து இந்த விஷயம் நடக்கிறங்கிறது வந்து விஜய் மூலியமாக தான் வந்து தெரிஞ்சிருக்கு என்று பூபாலன் கூறிவிட்டு, சரி நான் இதுக்கான ஆக்ஷனை எடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் கோர்ட்டுக்கு உள்ளே சென்று ராமுவை திட்டி தீர்த்தார். கோர்ட்டை விட்டு வெளியே வந்த விஜய், ஆஷா நீ இங்கே என்ன பண்ணுற என்று கூற, விஜய் நீ வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்ததை நான் வந்து கேட்டேன்ல, அதை பற்றி வந்து பூபாலன் சார்கிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியே இருந்து தான் கவனிச்சிட்டு இருந்தார், அந்த கிளீனர் வந்து சொன்னதை கேட்டுட்டு அவர் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகும் போது நானும் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து உன்னை வந்து நடத்தின விதத்தெல்லாம் வந்து ஏன் பசங்க யாரும் ஜாயின் பண்ணலன்ற விதத்தையும் வந்து கூறினேன், அதனால் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு உள்ளே போனார், அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் என்று ஆஷா கூற, அதற்கு நான் இன்னும் கொஞ்ச நாளில் மேட்சை விட்டு நின்றுலான்னு இருந்தேன் ஆஷா, நல்ல வேளை நீ வந்ததுனால நான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதா போச்சு, ஆமாம் அவர் வந்து ஒரு டீமை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார், எனக்கு வந்து டீமை பற்றி என்ன தெரியும், நீ தான் ஏதாச்சும் சொல்லணும் என்று கேட்க, நான் ஆல்ரெடி சில பசங்கிட்ட விசாரித்து வச்சுட்டேன், நிறைய பசங்க வந்து அந்த கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்து விரக்தியோடு திரும்பி போன 4-5 பேரை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ ஒரு டீமுக்கு வந்து சப்ஸ்டியூட்டோடு சேர்த்து 7 பேர் தேவைப்படுதில்ல, உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் இருக்கீங்க, நான் வந்து ஏற்கனவே ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன், ஆனால் ஒருத்தவன் வந்து பார்த்தேன்னா ரொம்ப குள்ளமாக இருப்பான், அவன் வந்து வாலிபால் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான், நீ அவனை ஒன்றா 7வது ஆளாக சேர்த்துக்கிறியா என்று கேட்க, என்ன ஆஷா சொல்கிற, ஒருத்தவன் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கான், உயரத்தை வச்சு தான் நீ அதை கணக்கிடுவியா, அவனுடைய மதிப்பு என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவன் பேர் என்ன என்று விஜய் கேட்க, அதற்கு ஆஷாவோ அவன் பேர் வந்து ஜான் சொல்லிட்டு சொன்னாங்க, சரி நாளைக்கு நம்ம போயிட்டு பிரின்ஸிபால் கிட்ட பேசிவிட்டு நம்ம ஒரு கிளாஸில் இருக்க எல்லா மாணவர்களையும் கூட்டிகிட்டு வந்து நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் விஜய் என்று ஆஷா கூற, அதற்கு விஜயோ சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றனர். ராமுவோ தனக்கு அருகில் இருக்கும் அனைத்து வீரர்களையும் கூப்பிட்டு, இந்த பிடி மாஸ்டருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு வந்தார், கோபமாக பேசினார், ஏதோ ஜூனியர் பசங்க கூட மேட்ச் இன்னார், 2 வருஷமாக ஆட்களே வந்து சேர்க்கலன்றாரு, 2 வருஷமாக ஆட்களை புதுசாக சேர்த்துட்டே இருந்தால் யாரை நான் ட்ரெயின் பண்ணி வந்து கேமுக்கு போகிறது, இப்போ வர டோர்னமெண்ட்டு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கே தெரியும்
இல்லை, இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஹை லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா கண்டிப்பாக வந்து நேஷ்னல் லெவலில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம். இதை வந்து ஏதோ ஒரு பையன்கிட்ட வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பலை என்று அங்கே இருக்கும் அனைத்து வீரர்களையும் இன்னொரு 2 நாளுக்கு அப்புறம் வர டீமை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அவனுங்களை வந்து தவிடுபடியாக்கி இங்கிருந்து நம்ம அடித்து விரட்டணும் என்று ராமு தன் வீரர்களுடன் திட்டம் போட்டு கொண்டிருந்தான். ஆஷாவும் விஜயும் காலையிலே தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்றனர். அவர்களை கண்ட தலைமை ஆசிரியர், ஏய் ஆஷா, விஜய், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க என்று கேட்க, சார் உங்களுக்கே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பூபாலன் சார் வந்து அடுத்த வர வாலிபால் மேட்ச்சில் வந்து விஜயை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சி கூட்டிகிட்டு போனார். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வேறு என்று ஆஷா கூறி அங்கே நடந்த அனைவற்றையும் சொல்ல, அதற்கு தலைமை ஆசிரியர் சிவானந்தமும், சரி இப்போ உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் என்று கேட்க, ஒன்றும் இல்லை சார், நாங்கள் வந்து ஒரு கிளாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 6 மாணவர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விஜயோடு சேர்த்து வந்து 7 பேர் வந்து கரெக்டாக ஆகுது. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அந்த கிளாஸில் இருந்து எல்லா மாணவர்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் என்று ஆஷாவும் விஜயும் கேட்க, அதற்கு உங்களுக்கு இல்லாத பர்மிஷனா, இந்த ஸ்கூலே வந்து உங்களது தானே என்று கூற, சார் என்ன சொல்கிறீங்க, இல்லை இந்த ஸ்கூலே வந்து உங்களது மாதிரி, அதனால் நீங்கள் என்ன வேணாலும் இதில் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா வித பர்மிஷனையும் நான் தரேன், இன்க்ளூடிங் பூபாலன் சாரை இப்போ நானே கூப்பிட்றேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய ஃபோனை எடுத்து பிடி மாஸ்டரான பூபாலன் சாரை அழைத்து, பூபாலன் சார் உடனே நீங்கள் பிரின்சிபல் ரூமுக்கு வாங்க என்று கூற, அதற்கு பூபாலன் சார் தோ வந்துடுற சார் என்று கூறிவிட்டு உள்ளே வந்து நின்றார். அப்பொழுது உள்ளே ஆஷாவும் விஜயும் நின்று கொண்டிருப்பதை பார்த்து பூபாலன் சார், ஆஷாவும் விஜயும் நேற்று நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கான டீமை வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் வந்து போடுங்க. நீங்கள் இப்போ விஜய் கூட போயிட்டு அவன் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் சொன்னதாக சொல்லி நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் என்று சிவானந்தம் சொல்ல, அதை கேட்டவுடன் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த சின்ன பையன் விஜயை பார்த்து இவன் வந்து டீமை செட் பண்ணுறான், அவன் இந்த டீமுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க, இவன் சொல்கிற பசங்க எல்லாரையும் வந்து நானே கிளாஸ் ரூமுக்கு போய் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு, அதுவும் இவர் சொன்னதாக சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு, இந்த பையனுக்கு அவ்வளோ பவர் இருக்கா இந்த இடத்துல, எனக்கு ஒன்றுமே புரியல என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, சரிங்க சார், தாராளமாக போகலாம் சார், விஜய் வாப்பா நம்ம போயிட்டு உன்னுடைய டீமை வந்து செலக்ட் பண்ணலாம் என்று கூற, உடனே ஆஷாவும் எழுந்து, சார் நானும் வரேன் என்று கேட்க, ஏமா அவன்தாம்மா வந்து டீமை செலக்ட் பண்ண போகிறான் சார், அவனுக்கு வந்து டீமை பற்றி தெரியாது, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்க என்று கூறிவிட்டு ஒவ்வொரு வகுப்பாக சென்று இவன் பேர் வந்து விஜி என்று கூற, அடுத்த வகுப்புக்கு சென்று இவன் பேர் ஜெய் என்று கூறி அடுத்தடுத்த மாணவர்களை செலக்ட் பண்ணி கொண்டே ஆஷாவும் விஜயும் செல்ல, அதை கண்ட பூபாலனும், இந்த பசங்க எல்லாமே வந்து ட்ரைனிங்காக 2 நாள் நான் என்கிட்ட வந்தானுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஓடிட்டானுங்களே, இந்த விஷயத்த நானே வந்து யோசிச்சு பார்க்கல, ஆனால் இந்த பொண்ணு இந்த பையனை வந்து எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு விஷயமும் வந்து புரியல, நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த ஜானியும் வந்து இவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே கடைசியாக அவர்கள் ஜான் இருக்கும் இடத்திற்கும் சென்றனர். ஆஷா, நீ சொன்ன ஜான் என்ற பையன் யார் என்று கேட்க, நீயே இப்போ பார்க்க போகிற என்று கூறிவிட்டு ஜானை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். ஓ இவன் தான் ஜானா என்று கூறி, ஏய் ஜான் இங்கே வாப்பா, நான் என்னை யாருன்னு தெரியுதா என்று கேட்க, சார் சொல்லுங்கள் சார், நீங்களே என்னை தேடி வந்துக்கிறதுக்கு என்ன காரணம் சார் என்று ஜான் கேட்க, உன்னை வந்து நாங்கள் என்னுடைய வாலிபால் டீமில் வந்து சேர்க்க போகிறோம், உன்னுடைய கேப்டன் வந்து இதற்கால இவன் தான் என்று விஜயை அறிமுகப்படுத்த பூபாலன் சார், என்ன வந்து உங்கள் டீமில் ஜாயின் பண்ண போகிறீங்களா சார், நான் காண்றது என்ன கனவா என்று ஜான் தனது கையை கிள்ளி பார்த்து, அதெல்லாம் கனவில்லை ஜான், நீ தாராளமாக என்னோட டீமில் வந்து சேர்ந்துக்கலாம் என்று விஜய் அவனை கட்டி அணைத்து, இன்னைக்கிலிருந்து நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாலிபால் கோர்ட்டுக்கு தான் போகிறோம் என்று விஜய் கூறவுடன் அதை கேட்டு அங்கிருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏன்டா அதிர்ச்சி ஆகுறீங்க என்று கேட்க, இல்லை விஜய், அந்த இடத்துல சீனியர்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானுங்களே, சீனியர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்று அவர்களை அழைத்து கொண்டு வாலிபால் கோர்ட்டிற்கு சென்றான். ஆஷாவும் முன்னே செல்ல அவர்களுக்கு பின்னால் அனைவரும் வாலிபால் கோர்ட்டின் உள்ளே நுழைந்தனர். முதலில் ஒருவன், அங்கே பாடுறா அந்த ஜூனியர்ஸ் டீம் வந்துடுச்சு என்று கூற, ஒருவன் இந்த ஜூனியர் டீமை பாரு, அந்த பசங்க எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருக்கானுங்க, அதை பாரு, அதுலேயும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருக்கான், டேய் வாலிபால் ஆட முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் வளரணும்டா என்று கூறி கலாய்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த இடத்திற்கு வந்த ராமு, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க என்று கேட்க, அங்கே பாரு ராமு, எல்லாம் பாரு அத்திக்கா போட்ட மாதிரியே இருக்கானுங்க என்று கூற, அதை கேட்டு அங்கே இருக்க மீதி உள்ளவர்கள் சிரிக்க,
ஆனால் ராமு கண்ணுக்கோ வித்தியாசமான ஒரு விஷயம் தென்பட்டது. ஏனென்றால் ராமுவின் முகமோ இறுகி போயிருக்க அருகில் இருந்த ஒருவன், ஏய் ராமு, என்னடா ரொம்ப மூஞ்சி இப்படி வச்சிருக்க என்று கேட்க, ஏய் நீங்கள் அவனுங்களை பார்த்து கலாச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு விஷயத்த நோட் பண்ணிங்களா, இங்கே வந்த எல்லா பசங்களும் வந்து இந்த 2 வருஷத்தில் நம்மக்கிட்ட வந்து ப்ராக்டிஸ்க்காக வந்து தண்ணி கேனை வந்து தூக்கிட்டு வந்த பசங்க, இதை நோட் பண்ணிங்களாடா என்று கேட்க, அதற்கு ஒருவனும், ஏய் ஆமாடா, நீ சொல்கிறத வந்து ரைட்டு தான், அந்த பையன் வந்து விஜய் தானே, இந்த பையன் வந்து ஜெய் தானே, அதோ நிற்கிறானே அந்த சின்ன பையன், அவன் பேர் ஜான் தானே என்று அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தனர். டேய், இந்த பையன் வந்து 3 வாரம் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து தோண்டி எடுக்க முடிஞ்சது. இவனை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனோ, அது மட்டும் இல்லை, அவனுக்கு போட்ட 10 சர்வீஸில் 10 சர்வீஸுமே அவன் கரெக்டாக எடுத்தான். அவனுக்கு வந்து ஆல்ரெடி திறமை இருக்குது போல், அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று ராமு தன் அருகில் இருக்கும் வீரர்களிடம் அறிவுறுத்த, அதை கேட்டு அனைவரும் சரி இந்த விஷயத்தை நம்ம வந்து லேசாக எடுத்துக்கக்கூடாது, இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு இந்த மேட்சை வந்து நம்ம வின் பண்ண பார்க்கணும் என்று கூற, அதற்கு பூபாலன் அங்கே இருக்கும் சீனியர்களை அழைத்து, ஏய் உங்ககிட்ட மோத போகிற ஜூனியர் டீம் இதுதான், இந்த டீமை வந்து நல்லா பார்த்துக்குங்க, இவங்கக்கிட்ட தான் உங்களுக்கு அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் மேட்ச்சு என்று கூற, அதை கேட்டவுடன் அங்கிருக்கும் மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சொல்கிறீங்க சார், ஏதோ ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி தானே எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ பார்த்தா 2 நாளைக்கு அப்புறம் சீனியர் கூட மேட்ச்னு சொல்கிறீங்களே என்று விஜய் கேட்க, ஆமாம் தம்பி, இங்கே ஒரு பெரிய பிரளயமே நடந்தது என்று அங்கே நடந்த அனைவற்றையும் கூறி, ஓ இதுதான் மேட்ரா என்று விஜயும் கேட்க, அதற்கு விஜயோ, ஆமாம் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2 நாள் இங்கே ப்ராக்டிஸ் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து சீனியர் கூட மேட்ச் நடக்கும், இந்த சீனியர் மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர லீகில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறீங்க என்று விஜய் கூறி முடித்தவுடன், ஐயா ஜாலி என்று ஜான் தான் முதலில் எகிரி குதித்தான். ஐயோ, இப்போ வேற ஒருத்தவன் குறுக்கில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் அந்த சீனியர்ஸ் பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னு தெரியல என்று நினைத்து கொண்டிருந்த ஜெய், ஏய் என்னடா ஆழ்ந்த யோசனையில் இருக்க என்று விஜய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரி நம்ம எப்போ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்த அனைவரும் தனது பயிற்சியை தொடங்க ஆரம்பித்தனர். சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதை ஆஷா பார்த்து கொண்டாள். அதே சமயத்தில் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் கொண்டு வருவதை பிடி வாத்தியாரான பூபாலன் சார் பார்த்து கொண்டார். இவ்வாறே வந்து 2 நாட்கள் சென்றது. 2 நாட்களுக்கு பிறகு சீனியருக்கும் ஜூனியருக்குமான பயிற்சி ஆட்டம் தொடங்க இருந்த நிலையில் அப்பொழுது ஜான் விஜயிடம் வந்து, ஏய் விஜய், நீ சொன்னது எல்லாமே நான் இவ்வளோ நாள் கேட்டிருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் எப்படியாச்சுன்னா மிடில் நின்று அந்த ராமு மூஞ்சில் வந்து நான் நல்லா விளையாடி கரியை பூசணும்டா என்று கேட்க, அதற்கு டேய் மிடில் தான்டா, தாராளமாக நில்றா என்று கூற, அதை கேட்ட விஜயோ, டேய் இவன் பாலை எடுப்பானாடா என்று கேட்க, அதற்கு டேய் அதெல்லாம் எடுப்பான்டா, பார்த்துக்கலாம்டா என்று கூறிவிட்டு ஜானை சென்ட்ரல் நிற்க வைக்க, டேய் இங்கே பாருங்கடா, அத்திகா புட்டை வந்து சென்ட்ராக நிற்குது, இதை நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம் என்று ராமுவின் அணியில் இருக்கும் ஒருவன் கூற, அதை கேட்டு, சீனியருக்கும் ஜூனியருக்கும் நடக்கும் போட்டியில் வெல்லப்போவது யார், ஜான் செய்ய போகும் மாயாஜாலங்கள் என்ன, இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் ஆர்ஆர் கிங்ஸ் துரை. அதையே கேட்கும் ரெகுலர் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றிங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக எபிசோடு போடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதனா இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ டு வாட்சிங்.